வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள நம்ம ஹேண்டில் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த சந்தர்ப்பம் எப்போ வருதுன்னு நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியாது. அ 3 சிறுவர்கள் ரொம்ப கோவமா வாராங்க. அந்த ஆப்போசிட் சைட்ல ஒரு அப்பாவி சிறுவன் வந்துகிட்டு இருக்காரு. இந்த அப்பாவி சிறுவன் யோசிக்கிறாரு, ஆஹா! ரொம்ப கோவமா அந்த 3 பேர் வராங்களே! என்னடா செய்றது? அப்படின்ட்டுன்னு கொஞ்சம் யோசிக்கிறாரு. இவங்க 3 பேர் ரொம்ப கோவமா அவர நோக்கி போறாங்க. உடனே இந்த அப்பாவி சிறுவன் என்ன செய்றாருன்னா, அ ஒரு சின்ன கோடு ஒண்ணு போடுறாரு. போட்டுட்டு சொல்றாரு, "முடிஞ்சா அந்த கோட்ட தாண்டி வாங்க பாப்பா" அப்படின்னோட்டி, அந்த 3 பேர்ல ஒரு லீடர் இருப்பார் பாரு, இருடா நான் வாரேன்" அப்படின்ட்டுன்னு அவர் வேகமா இந்த பக்கம் வாராரு. வந்த பிறகு இவர் சொல்றாரு, நான் ஒரு ஆள் தான் இந்த பக்கம் இருந்தேன். இப்ப நீங்களும் சேர்ந்தொட்டி நம்ம 2 பேர் ஆகிட்டோம்" அப்படின்னு கொஞ்சம் சமாளிக்கிறாரு. சமாளிச்ச பிறகு அந்த கோவமா வந்தவரும் கொஞ்சம் ஏதோ ஏதோ கொஞ்சம் கோவத்த குறைச்சி பேசாம இருக்கிறாரு. வாழ்க்கையில சில நேரம், சில மனிதர்கள் நாங்க சந்திக்கிற நேரம், சில நேரம் அவங்க கோவமா இருப்பாங்க. அந்த கோவத்துக்கான காரணங்கள் இல்லைன்னா, அது என்ன, ஏது அப்படின்ட்டு நாங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அ நாங்க கொஞ்சம் அந்த இடத்துல கவனமா ஹேண்டில் பண்ணுவோமா இருந்தா, அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. அப்ப இடத்துக்கு ஏத்த மாரி நாங்களும் எங்கள மாத்திக்கணும்.